வானத்தையும் பூமியும் படைத்தவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, சென்ற ஆண்டு முழுதும் எங்களை கிருபையாக காத்து இந்த ஒரு அருமையான கிருபையான நாளிலே கர்த்தாவே எங்களுடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு உதவி செய்தலே நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் பல இருந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களை அரவணைத்து அற்புதமாய் நடத்தி வந்த எங்கள் கர்த்தாவே உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். கழுகின் செட்டைகளை சுமந்து வந்தது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை சொன்னீர். அப்படியே எங்களை சுமந்து வந்து 2026 கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். அநேக காரியங்களை பேசி போய் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களுடைய வசனத்தை வெளிப்படுத்தி தருவன்னு கேட்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாம் உயர்த்தப்படுவதாக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், கிருபையும் சமாதானம் பெருகட்டும். கர்த்தா இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபை இந்த ஆண்டிலே உங்கள் மேல் அதிகமாய் பெறுவதாக, பூர்ண சமாதானம், பூர்ண சந்தோஷம் உங்கள் வாழ்வில் நிறைந்திருப்பதாக, குடும்பத்திலும் நிறைந்திருப்பதாக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். பல வாக்கு தத்தங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க போன சர்ச்சில் செய்தி கொடுத்துருப்பாங்க. இன்னும் பல இடங்களிலே வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பல வசனங்களை நீங்க கேட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த கர்த்தர் எனக்கு நேற்று தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சது இன்னைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. எனக்கே சந்தேகம், என் ஒய்ஃப் சொன்னாலும் நான் நம்பல. ஆனாலும் மத்தியானத்துக்கு மேலே தான் செல்விகிட்ட கேட்கும்போது உண்டு அப்படின்னு சொன்னான். அதனால காலையில் தான் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். அதாவது உங்கள் மேல் மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் பலரை பார்த்திருக்கிறேன். அதாவது என்னுடைய மகள் ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதனால இந்த 1 மணி நேரம் பிரேயருக்கு நான் வரலன்னு சொல்லுவாங்க. மகா முழுசும் 1 வாரம் கூட இருப்பா, 10 நாள் கூட இருப்பா, அல்லது மகன் வந்திருப்பான். 1 மணி நேரம் பிரேயருக்கு நாங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு வேலைகள், சமையல் வேலையெல்லாம் இருக்கும். ஆண்கள் வரலாம், ஆனா பெண்கள் வர்றது கஷ்டம். எப்படி வந்தீங்கன்னு எனக்கே தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல செல்விகிட்ட கேட்கும்போது, ஒரு நல்ல நாள்ல கூட 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் உங்கள் விருப்பத்தையும் எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். இதனால ரூத்தின் சரித்திரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 334 பக்கம் எடுத்துங்க பழைய ஏற்பாட்டுல. அதாவது நகோமி அவருடைய வாழ்க்கையில ஏன்னா அப்படிலாம் நடந்துச்சு, எதுக்காக ஏமாற்றங்கள் வந்துச்சு அப்படிலாம் அவளுக்கு யாருக்கு தெரியாது, நகோமிக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது. யோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஏமாற்றம், இவ்வளவு பெரிய வீழ்ச்சி, இவ்வளவு பெரிய இழப்பு ஏன் ஏற்பட்டதுன்னு தெரியாது. ஆனா கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். 2 மடங்கா ஆசீர்வச்சது பெரிய காரியம்தான். ஆனா அதை விட பெரிய காரியம், வேத புத்தகத்துல முக்கியமான ஒரு ஒரு கேரக்டரா அவர் இடம்பெற்றிருக்கிறார் என்பது மறக்க முடியாது இல்லையா? நமக்கு முன்னால எத்தனையோ காலமா யோபு பற்றி படிச்சிருக்காங்க. இப்ப நம்முடைய சந்ததி படிச்சிட்டு இருக்காங்க. இனி வரப்போற சந்ததியும் யோபு பற்றி படிக்க போறாங்க. யோசேப்பு அதே மாதிரிதான். இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, திடீரென்று சொந்த சகோதரர்களே குழியில தூக்கி போட்டு அடுத்த அடிமையாக விற்று அப்படிலாம் நடந்துச்சு. ஏன் தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். கடைசியில தான் அவர் தெரிஞ்சிட்டார் அது எதுக்குன்னு. அந்த ஒரு சந்ததியே காப்பாற்றும்படியாய், யாக்கோபினுடைய சந்ததியே முழுசுமா காப்பாற்ற பராமரிக்கிறதுக்காக ஆண்டவர் யோசேப்பு அந்த பாடுகளை பட வேண்டியதாயிற்று. இப்போ அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நிறைய நடக்கல. ஜெபம் பண்றோம். ஆனாலும் ஒருவேளை
கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யாம இருக்கலாம், பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவரோ என்றால் யோபுல சொன்ன அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் நினைத்தபடி அதை செய்வார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால அவர் ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு வரைபடம் அவர் கையில இருக்கு. அந்த வரைபடம் மூலம் தான் அவர் நடத்துவார். நம்ம ரூத்தை பார்க்கும்போது முதல்ல ரூத்து புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? எலிமெலேக்கு, அவருடைய மனைவிதான் நகோமி, அவளுக்கு 2 பிள்ளைகள். பெத்லகேம் பெத்லகேம் என்கிற எப்ராத்தா இல்லையா? நம்ம கிறிஸ்துமஸ்ல ஒருவேளை அந்த செய்திகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, உன்னுடைய இடத்துல இருந்தா யார் புறப்படுவா? இஸ்ரவேலை ஆளை போகும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு மனிதனாக, ஒரு மகளாக, ஒரு இதை நம்ம கடவுள் மதித்து, அந்த பெத்லகேம் ஊர் அறியப்படாத ஒரு சின்ன ஊர், ஆனா அதை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கு உலகத்துல எந்த பகுதியில போய் பெத்லகேம்னா என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு முன்னாடி சந்ததிக்கும் தெரியும், இப்போ உள்ள சந்ததிக்கும் தெரியும், இன்னும் போகிற வர சந்ததிக்கும் பெத்லகேம் போயிட்டு தெரியும். அவ்வளவு காரணம் இயேசு கிறிஸ்து அங்க பிறந்த நாள். அதே போல் நம்மிடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறதுனால சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ என்ன செய்வாய்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய், உன்னுடைய கீர்த்தி பெருசா இருக்கும் அப்படிலாம் சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள். நம்ம கரெக்டா அந்த பைபிள் கேரக்டர்ஸ்ல அவங்க யோசேப்பு, தானியேல், தாவீது, யோபு, இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ, நோவா, இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து, பவுல், இவங்கெல்லாம் எப்படி நடந்தாங்களோ, எதற்காக அழைக்கப்பட்டாங்களோ அந்த அழைப்புல நம்ம பொறுமையோடு ஓடுவோமானால் நிச்சயமா அந்த கீர்த்தியை நாமும் பெற்றுக்கொள்வோம். அப்போ பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்ப அந்த அந்த நம்பிக்கையை ஒருவேளை இழந்து விட்டாங்களோ என்ன தெரியல. பெத்லகேம் தான் அப்பத்தின் வீடு, ஆனா அதை விட்டுட்டு அவங்க எங்க வந்தாங்க? மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் பெத்லகேமுக்கும் எப்படி சம்பந்தம் உண்டோ அதே மாதிரி பாருங்க, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு பொருள். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஜீவ அப்பம் இல்லையா? இப்போ ஜீவ அப்பம் எங்கதான் வருது? பெத்லகேம்ல இருந்தான். எவ்வளவு அருமையான வேதம் அப்படின்னு சொல்லி நான் என்ன குறிச்சு கவலைதான் படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 50 வருஷத்துல என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார். ஏதோ ஒரு பைபிள் படிப்போம், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுவோம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கணும், அதான் இருக்குது. ஆனா தேவன் ஒரு முக்கியமான பெரிய ஒரு திட்டத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அதே மாதிரிதான் ரூத்தை என்ன செய்தார்? ரூத் எப்படியாவது எங்க வரணும்? இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்துல வரணும். இந்த புறஜாதி மக்கள் யூத வம்சத்தோடு சம்பந்தப்படணுங்கிறக்காக தான் தேவன் என்ன செய்யறாரு? அவங்கள எங்க இருந்து கொண்டு வர்றாரு. அவங்க சாப்பாடு கிடைக்கல, பஞ்சம் இருக்குன்னு தான் எங்க வந்தாங்க? மோவாப்புக்கு வந்தாங்க. ஆனா ஆண்டோடைய நோக்கம் வேற. அங்க மோவாப்புல உள்ள ஒரு பெண்ணை என்ன செய்யணும்? தன்னுடைய சந்ததியில, இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியில கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால நிறைய நேரத்துல நிறைய பேர் தீர்க்க சொல்லலாம், அப்படி இருக்குது இப்படின்னு ஒரு சில காரியங்களை சொல்றாலும் எல்லாத்தையும் முழுமையா கடைசி வரைக்கும் எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் நம்ம இந்த பாதையில கொண்டு போறாருன்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியாது. அப்போ 3ஆம் வசனத்துலாம் பாத்தீங்கன்னா, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போயிடறான்.
அது பெரிய இழப்பு இல்லையா? கணவன் இறந்து போறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. பெரிய ஒரு இழப்பை அவள் சந்தித்தாள். அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஒருத்தி பேர் ஓர்பாள், ஒரு பேர் ரூத்துன்னு சொல்லி. 10 வருஷம் அவங்க அந்த குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த 2 பேரும் பையனுங்க 2 பேரும் மக்களோனும் அந்த கிளியோனும் என்ன செய்யறாங்க? இறந்து போயிடுறாங்க. இப்போ அவளுக்கு பையனும் போயிட்டான், அப்ப கணவரும் போயிட்டாரு, 2 பிள்ளைகளும் போயிட்டாங்க. அவளோட நிலைமை எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எல்லாருமே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிழைக்க போவாங்க. பிழைக்க போன இடத்துல அவங்க நல்லதா இருப்பாங்க. ஒரு வளர்ச்சியோடு, ஒரு பெருக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஆனா இவ எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டா. தன்னுடைய கணவனை இழந்துட்டா, 2 பிள்ளைகள் அடுத்த நம்பிக்கை, அந்த 2 பிள்ளைகளும் போயிட்டாங்க. இப்போ எல்லா நம்பிக்கையும் போன ஒரு நிலைமையில அவள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பெத்லகேம்ல மறுபடியும் கடவுள் இந்த பஞ்சத்தை நீக்கிட்டாரு. அந்த ஆகார அப்பத்தின் வீட்டுல மறுபடியும் கடவுள் அப்பத்தை வரிசைக்க செய்து விட்டார். தானியம் எல்லாம் விளைய ஆரம்பிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, செழிப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். இப்போ இவள் ரொம்ப வெறுப்படைந்தவளாய், கவலைப்பட்டவளாய் என்ன செய்யறா? பெத்லகேம் போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். உங்களுக்கு எல்லாரும் ஸ்டோரி தெரியாதனால வசனங்கள்லாம் நான் குறித்து வச்சாலும் அதெல்லாம் அதிகமா நான் வாசிக்கல. அப்போ 2 பேரு, ஓர்பாள் ஒண்ணு, ரூத் 2 பேரையும் கூப்பிட்டு என்ன செய்யறா? அவனுக்கு புத்தி சொல்லுகிறாள். நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க? என்னை விட்டு போயிருங்க. போய் நீங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னும் எனக்கு பிள்ளைகள் பிறக்க முடியாது. பெற்று நீங்க அதை கட்ட முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ண கட்டாலும் அது சின்ன பிள்ளைங்களா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற துணையா இருக்காது. அதனால நீங்க ஒரு நல்ல வாலிபர்களை பார்த்து உங்க சொந்த ஊர்ல திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா அவங்க அழுது, நாங்க உம்முடைய ஜனத்தண்டைக்கு தான் உம்மிடத்துல தான் வருவோம்னு சொல்லி 2 பேரும் அழுறத பாக்குறோம். 13ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்போ கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு. அவளுக்கு நடக்க போற காரியங்கள்லாம், ஃபியூச்சர் நடக்க போற ஆசீர்வாதங்கள்லாம் தெரியாது. அப்போ கர்த்தருடைய கை விரோதமா இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. எல்லாமே எதிரான காரியங்களா நடந்துட்டு இருக்கும். இழப்புகள் ஏற்படலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அவ சொல்றா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது. அதனால உங்களால எனக்கு பெரிய கவலை. இப்படிலாம் ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை பார்த்து கவலைப்படுறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்போ நகோமி ஒரு அருமையான கேரக்டர், ஒரு கடவுளுடைய ஸ்தானத்துல அங்கே அவள் காணப்படுகிறாள். தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும், ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவளுடைய ஒரு அக்கறை உள்ளவளாய் அங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவ முத்தமிட்டு போய்விட்டார். இதெல்லாம் வெளியே அந்த அந்த பகுதிகளில் அதெல்லாம் சாதாரணம். அன்பை காட்டுறதுக்காக தன்னுடைய மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். அப்போ உறுதியா என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும். இங்க நகோமி ஒரு கடவுளை போல, போவாஸ் இயேசு கிறிஸ்துவை போல. நகோமி ஆனா என்ன செய்ய, நகோமியை அவளை உறுதியாக பற்றி கொண்டாள் மருமகள். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்ட, என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை. பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திலும் தன் தேவரிடத்திலும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரிக்காக திரும்பி போ என்றாள். அந்த பழைய கடவுள்கிட்டே போயிரு அப்படின்னு சொல்றான். இவங்க ஒருவேளை டேஸ்ட் பண்ணிப்பாங்க கடவுளை குறித்து, ஒருவேளை
தன்னுடைய கணவன்லாம் இருக்கும்போது, தன் மாமனார் இருக்கும்போது, எல்லாருக்கும் ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவனை குறித்து அறிந்திருப்பார்கள். ஆனா ஒருத்தி போயிட்டா. கஷ்டம் வந்த உடனே இனிமே நமக்கு ஹோப் இல்ல. இனிமே இவள நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இவளுடைய நம்பிக்கை கடைசி வரைக்கும் ரூத்தோட நம்பிக்கை போகவே இல்லை. நகோமி மேல உள்ள அன்பு, அவள் மேல உள்ள பற்று அது மாற்றப்படவே இல்லை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அது சொல்லி பேசவே செய்யாதீங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப அந்த உறுதியை பாருங்களேன். எவ்வளவு பெரிய இனிமே நம்பிக்கையே கிடையாது அவளுக்கு. யாரை நம்பி போறா? ஒரு விதவையை நம்பி. அந்த விதவைக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு சொத்தோ ஏதோ அங்க பெத்லகேம்ல கிடையாது. ஆனா அவளை நம்பி உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டது. இப்போ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம உறுதியா பற்றி கொண்டிருக்கோம். கடினமான காரியம். ஆண்டவரை பின்பற்றுறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது. எத்தனை பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும், நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. உம்மையே பின்பற்றுவேன். உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள்னு சொல்லி அவள் உயிரோடு உறுதியா இருப்பதை பார்க்கிறோம். 17 நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றார். எவ்வளவு உறுதி பாருங்க. மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கும், வேற எதுவுமே பிரிக்க முடியாது. எந்த ஊர்ல இருக்கேன் அங்க இருப்பேன், எங்க சாகரில் நானும் அங்கேயே செத்து என்ன செய்வேன், அடக்கம் பண்ணப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்ப்போம். இப்போ ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு பெரிய பற்று. ஆண்டவரை பத்தி எவ்வளவு அறிந்து கொண்டாள்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அப்படி உறுதியாக அவள் பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ 2 பேரும் 19ஆம் வசனத்துல 2 பேருமே என்ன பண்றாங்க? பெத்லகேமுக்கு போறாங்க. அப்போ ஊரார் எல்லாரும் அவளை பார்த்து, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். இது நகோமியா? ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ஒருவேளை சரியான அடையாளம் தெரியாம இருக்கலாம். இது நகோமியா என்றார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அதாவது நகோமி அப்படின்னா பிளசன்ட் அல்லது டிலைட்னு அர்த்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற அர்த்தம். ஆனா மாறா அப்படின்னா கசப்பு. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது நம்ம படிச்ச பைபிள்ல பாக்குறோம். அப்போ மாறா என்ன கசப்புன்னு வந்து எனக்கு நகோமின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அதனால அப்படி என்ன கூப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு அவள் என்ன செய்தாள்? வெறுப்பிலே, கசப்பிலே அவள் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நான் நிறைவா போனேன், எல்லாம் நிறைவா இருந்துச்சு. நிறைவா இருந்தா ஏன் அங்க போகணும்? போக வேண்டிய அவசியமே இல்லையே, பெத்லகேம்ல இருந்திருக்கலாமே. நான் கணவன் கூட இருந்தார், இதுக்கு எல்லாமே போயிட்டு வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இப்போ வெறுமையான ஒரு சூழ்நிலை, எல்லாத்திலையும் ஏமாற்றம் அடைந்து, எல்லாமே கையில இருந்து எல்லாமே காலியாகி, நம்பிக்கையெல்லாம் காலியாகி, ஏன்னா கணவன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, வெறுமையாக என்னை கடவுள் அனுப்பிட்டாரு. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார், என்னை கிளேசப்படுத்தி விட்டார், வேதனைப்படுத்தி விட்டார். அப்போ எப்படி நீங்க வந்து என்ன அந்த நகோமின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னாலும், அப்போ நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அங்கே வந்துடுறாங்க. அப்போ நகோமி தன் மருமகளை பார்த்து, நீ போய் வயல்ல போய் என்ன பண்ணு, அந்த சிந்துற தானியங்கள்லாம் பொறுக்கி கொண்டு வா என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளை என்னன்னு சொன்னா, நீங்க தானியங்களை அறுக்கும் போது கீழே ஏதாவது நெல்லை விழுச்சுன்னா அதை என்ன செய்யணும்? ஏழைகளுக்குன்னு விட்டுறணும். அதை என்ன பண்ணக்கூடாது? அதையும் பொறுக்கி நீ எடுத்துட்டு போயிடாத, அது ஏழைகளை பொறுக்கி கொள்ளட்டும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால அப்படி சிந்துறதெல்லாம் நீ போய் என்ன செய்ய, பொறுக்கிக்கொள் என்கிறாள். அப்போ அன்றைக்கு அவங்க போனது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். அவள் போய்
வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அந்த வார்த்தை நான் குறிச்சு வச்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிச்சு. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. அப்போ தற்செயலாய் சில காரியங்கள் தற்செயலா நடந்த மாதிரி தெரியும், ஆனா இட் இஸ் பிளான்ட் பை காட். சில காரியங்கள் சந்திக்கிறது அதெல்லாம் தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியும், எதிர்பார்க்காம ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு, கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி நடந்தது. ஆனா அது யாரால் பிளான் பண்ணப்பட்டது? ஒவ்வொரு அடியும் நீதிமானுடைய அடிகள் யாரால் இருக்குது? இட் இஸ் ஆர்டைன் பை காட் அப்படின்னு இருக்கும். எவ்ரி ஸ்டெப் ஆஃப் a righteous person is ordained by God. ஒவ்வொரு அடியும் யாரால ஏற்படுத்தப்பட்டிருக்குதான்? கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டிருக்கான். எங்க வீட்டுல ஒரு ட்ரிப்பர் ஒண்ணு கட்டாயம் போடணும்னு ஈபியில போட சொன்னாங்க. அதை ரொம்ப கம்பல் பண்ணதுனால போட்டு வச்சோம். ஆனா ஒரு 3 நாட்களா பாத்தீங்கன்னா அது ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை போயிடும். எந்த இதுவுமே நைட்ல எந்த லைட்டும் இருக்காது, ஃபேன் இருக்காது. தான் ஃபேன் எல்லாம் போட முடியாது, போட்டிருக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க ட்ரிப் ஆயிருக்கும் காலையில பார்த்தா. எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தாரு, ஒன்றும் புரியல. ஆனா அதுக்கு ஏன் அப்படி நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்டூல்ல எல்லாம் என்னால ஏற முடியல, என் ஒய்ஃபாலையும் ஏற முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி முதல்லலாம் ஏறது கஷ்டமா இருந்து, 2வது இடம் ஏறும்போது கஷ்டமா இருந்து, 3வது இடம் ஏறும்போது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ஏற என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஈஸி ஆயிட்டது. அது ஒரு எக்ஸசைஸ். ஒருவேளை அதுக்காக வாய்க்க செய்தாலும் நமக்கு தெரியாது. இப்போ எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு அடியும் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ அவர் தற்செயலா ஆண்டவர் அங்க கொண்டு போறார், போவாசல் நிலத்தை கொண்டு போறாரு. அப்போ அன்றைக்கு நிறைய எல்லாம் எடுத்து வரும்போது, அப்போ யார் என்ன புதுசா ஒரு பொண்ணு இருக்கான்னு போவாஸ் கேட்கும்போது அவர் சொல்றா, இது வந்து இப்படி அந்த எலிமெலேக்குடைய மருமகள், இது மோவாப் தேசத்துல வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவருக்கு எல்லாம் தெரியுது. அப்போ அவருக்கு அந்த பொண்ணை என்ன செய்யுங்க, யாரும் தடை பண்ணாதீங்க, எங்க என்ன செய்யட்டும், எங்க வேணாலும் இவ்வளவு வேணாலும் பொறுக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி, நீ வந்து தண்ணி எல்லாம் அங்க வேணா, அங்க வந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ வந்துட்ட, எவ்வளவு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவள் வந்து நகோமி, கடவுள் நிச்சயமா அவனை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பும் அப்படிதான், மோசே, இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதத்துல இயேசு கிறிஸ்துவை அவங்க ஒரு சாயலாக காண்பிப்பாங்க. இப்போ என்ன சொல்றான்னு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அப்போ செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்முடைய செயல், ஒருவேளை நிறைய இடத்துல நான் நன்மை செய்யறேன், எல்லாமே ஏமாற்றமா இருக்கு, ஆனா எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன், ஆனா எனக்கு வர்றதெல்லாம் தீமையா தான் வருது, அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்லா கலாத்தியர் நாம் பார்த்தோம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக, நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில அறுப்பீர்கள். தொடர்ந்து நன்மை செய்துட்டே இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற பலன் நிச்சயமா செய்யும், ஒரு நாள் கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய்ந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ அவருடைய செட்டைக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லையா? உன்னதமான 91ஆம் சங்கீதத்தில் வருகிற, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அவருடைய செட்டைகள் கீழே இருக்கிறோம். தம் செட்டைகளாலே உன்னை மூடுவார். அதால மூடி நம்ம என்ன செய்து கொள்கிறார்? அவர் பாதுகாத்துக் கொள்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 91ஆம் சங்கீதத்துல
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் மூடுவார். செட்டையின் கீழே அவர் அடைக்கலம் போவாய். செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். அப்போ அவருடைய சத்தியம் உனக்கு பரிசு, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவருடைய வசனம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி அநேக ஆசீர்வாதமான வசனங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். மல்கியா புத்தகத்தை எடுத்துங்க. மல்கியா 1106 பக்கம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ நம்ம கடவுளுக்கு பயந்திருக்கும் போது நம்ம மேல என்ன உதிக்குமா? நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அது செட்டைகளுக்கு கீழே நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல் உங்களை ஆண்டவர் கொண்டு போய் வெளியே கொண்டு போய் உங்களை என்ன செய்வார்? கொழுத்த கன்றை போல செழிப்பாக வளர வைப்பார். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் செயலின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இப்போ செட்டையின் கீழே வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக என்று சொல்லி இங்கே வாழ்த்தப்போ அவருக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு கிடைக்க போறது நிறைவான ஆசீர்வாதம் தான். அதுதான் நமக்கு கிடைக்கிற இன்றைக்கு வாக்கு தத்துவம். அவர் செட்டை கீழே வந்துட்டோம், அடைக்கலமாய் வந்து விட்டோம். அதுக்கு நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் நடத்திருக்கிறார். நிச்சயமாக நமக்காக அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நகோமி அவன் நம்முடைய உறவுக்காரன் தான். நீ என்ன பண்ணு, அவன் அதெல்லாம் அறுத்துட்டாங்க, எல்லாரும் தூங்குவாங்க. தூங்கும்போது நீ அவனுடைய போர்வை படுத்துருக்கும்போது அவன் கால் பக்கத்தில் போய் படுத்துக்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனோட உறவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவன் நைட்ல இங்க திரும்பி படுக்கும்போது அவருடைய கால் பக்கத்துல யாரோ படுத்திருக்கிறத பாக்குறான். உடனே பார்த்தா இந்த பொண்ணு. இப்போ அவ சொன்னா, நான் உன்னுடைய சுதந்திரவாளி தான், நீ எனக்கு சுதந்திரவாளி தான், உனக்கு கட்டுறதுக்கு தகுதி உள்ளவதான் அப்படின்னு சொன்னாலும் அவன் சொல்றான், இல்ல இன்னொரு சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான் உன்னை அந்த இளமிளை கம்சத்துல, அவன் ஒரு சுதந்திரவாளி. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம்னு சொல்லும்போது அடுத்த நாள் நியாயாதிபதிகள்கிட்ட எல்லாம் போறாங்க. அவங்க எல்லாம் போகும்போது அவன்கிட்ட கேட்கறாங்க, இப்படி அவனுடைய ஒரு சொத்து ஒண்ணு இருக்குது எடிமேலே கூட, அதை நீ வாங்கிக்கிறியான்னு கேட்கறாங்க. அதாவது அவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொள்கிறாயா என்று கேட்கிறாங்க. அவன் என்ன பண்றான், தன்னுடைய செருப்பை கலட்டி போவாஸ்ட கொடுத்துட்றான். அப்படி கலட்டினா அதுக்கு அர்த்தம் இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை, அவனுடைய சொத்துக்கள் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதை போவாஸ் என்ன செய்யறான், அவளை திருமணம் முடித்து விடுகிறார். இப்போ திருமணம் முடிச்சு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அப்போ போவாஸ் அவளை திருமணம் பண்றான். இப்போ அவர் கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு. இப்போ கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாம என்ன செய்ய முடியாது, குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. இப்போ இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒண்ணுமில்லாம இழந்து போன ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அங்க தேவன் அமைத்து கொடுக்கிறார். 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது,
அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். மருமகள் எப்படியா 7 மடங்கு மகளை விட எப்படி 7 மடங்கு அருமையான ஒரு மருமகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மருமகளை ஆண்டவர் என்ன செய்தார்? நகோமி கொடுத்தார். ஆண்டவர் என்ன வெறுமையா அனுப்பிட்டாரு, நிறைவா போனேன், வெறுமையா அனுப்பிவிட்டார். அவர் என்ன கசப்பா, இந்த வாழ்க்கையை கசப்பாக மாற்றி விட்டார்லாம் சொல்லும் போது ஆண்டவர் அவளை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர்ற வரைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமான அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும், ஒருவேளை பல காரியங்களில் ஒரு வெறுப்பு, கசப்பு, ஏமாற்றங்கள், தோல்விகள், பலவித காரியங்கள்ல நம்ம சிக்கி, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி செய்யணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படி சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு சரியான பொசிஷனுக்கு ஆண்டவர் எங்க கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வர போகிறார். நகோமியை அழைக்காதீங்க, என்ன மாறான்னு அழைங்க அப்படி சொன்னவள, இல்ல நீ நகோமினா நகோமி தான் என்று சொல்லி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தவர், அருமையாக அழைத்தவர் உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு, அவர் எந்த இடத்துக்கு கொண்டு வர நினைச்சார் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். யோசேப்பை எங்க கொண்டு வரணும்னு நினைச்சார்? அவன் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருந்து குழியில விழுந்து தாங்க அண்ணன் தம்பிட்டெல்லாம் கெஞ்சிரான், என்ன விட்டுறாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு கெஞ்சலாம் அவங்க கேட்கல. ஆனா போத்திபார் வீட்டுல கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷமா இருக்கான், அங்கேயும் பிரச்சனை வருது, கடைசியில அங்க இருந்து எங்க போறான்? ஜெயிலுக்கு போறான், அதை விட மோசமான இடத்துக்கு போறான். அங்கேயே கர்த்தருடைய வசனம் அவனை புடம்பிட்டதுன்னு இருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால அவன்கிட்ட பேசிட்டே இருந்தார், நம்மகிட்டையும் பேசிட்டே இருப்பார். நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க முடியாய், நம்முடைய சோர்வுகள் நீங்கும்படியாய், நம்முடைய தவிப்புகள் நீங்கும்படியாய் நம்மோடு கூட பேசி தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். வேற யாருக்கும் கிடையாது, எந்த மதத்துக்காரனும் கிடையாது, ரட்சிக்கப்படாதவனுக்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான் அந்த கிருபை. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பாதை முடியக்கூடிய பாதையில நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் யோசேப்பு அங்கே பார்வோனுக்கு தகப்பன், பார்வோன் குடும்பத்துக்கே தகப்பன் ஆயிட்டான். அடிமையா போனவன் பார்வோன் குடும்பத்துக்கே தகப்பனாவும் அந்த நாட்டுல பார்வோனுக்கு 2வதாகவும் வந்து விட்டார். எவ்வளவு ஒரு நோக்கம் வைத்திருந்தான்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தர் மேலையும் பைபிள் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தராவது, அதனால்தான் பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. அருமையாக கொண்டு வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைவான பலன் கிடைக்கும். அந்த செட்டை கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். இந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டுல நீங்க பார்க்க போறீங்க. அதனால அவரே சார்ந்திருப்போம். ரூத் மாதிரி எப்படி தன்னுடைய மாமியார, தாய் இல்ல மாமியார உறுதியா பற்றுக்கொண்டார். ஒரே ஒரு காரணம், அவருடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி. அந்த உறுதியில் நம்ம இருப்போம். சோர்ந்த போகாமல் தைரியமா இருங்க, அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஏற்ற வேளையிலே உயர்த்துகிற தேவன் இல்லையா? அவர் ஏற்ற வேளையில உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:6 வாசிங்க. ஆகையால் 5:6, 7. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடுத்த வசனம் 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
ஏற்ற காலம் அது எப்போதும் நமக்கு தெரியாது. எப்போ உயர்த்துவாருன்னு தெரியாது. எப்போ அந்த பொசிஷன் கொண்டு வருவாருன்னு தெரியாது. ஆனா அது வரைக்கும் அவருடைய பலத்த கைகள் ஸ்ட்ராங் ஹேண்ட். அதுக்குள்ள என்ன பண்ணிருங்க, அதை விட்டு வெளியெல்லாம் போனா ஆபத்து. அதனால அவருக்குள்ள அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். He cares for you. நான் கேர் பண்றதுக்கு ஆள் இல்ல, என் கவலையை நினைக்கிறதுக்கு ஆள் இல்ல, என் கண்ணீரை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன உணர்வுகளை மதிக்க தெரியல, யாருக்கும் தெரியல, என்னோட உண்மை யாருக்கும் தெரியல, என்னுடைய அன்பை யாரும் புரிஞ்சிக்கல, தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கலாம். நான் ஒருத்தர் இருக்கிறார். He cares for you. Cast all your burdens upon him அப்படின்னு. அதெல்லாம் தமிழ், சரியான தமிழ் வந்து உடைய கவலையெல்லாம் அவர் மேல எரிஞ்சிரு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏற்ற வேளையில உங்களை உயர்த்த போகிறார். அது இந்த வருடமா இருக்கலாம், இந்த வருடத்தின் துவக்கமா இருக்கலாம், அல்ல இந்த வருடத்திற்கு முடிவா இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா உங்களை உயர்த்த போகிறார். இந்த இருக்கிற நிலைமையிலிருந்து. ரூத் எல்லாத்தையும் இழந்தாள், நகோமி எல்லாத்தையும் இழந்தார். தன்னுடைய கணவரை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். ரூத் தன்னுடைய கணவனை இழந்து விட்டார். ஆனாலும் கடவுளை உறுதியாய் பற்றி கொண்டதினாலே அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. நகோமி தான் என்ன செய்தாலாம், அந்த பிள்ளையை வளர்த்தாள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரூத் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். இப்போ வெறுமையா போனேன், கர்த்தர் என்னுடைய வெறுமையாக்கிட்டாரு, நிறைவா போனேன், வெறுமையா வந்துட்டேன் அப்படி சொல்லிலாம் சொன்னவளுக்கு இன்னைக்கு ஒரு பேர குழந்தையோட ஆசீர்வாதமான வேற இது இல்லை. சொல்லுவாங்க, பிள்ளைகளை விட பேர குழந்தைகள் தான் பேராசீர்வாதம். இந்த பேராசீர்வாதத்தை தன்னுடைய மடியிலே வளர்ந்து தன்னுடைய துக்கத்தை எல்லாம் வளர்ந்து செய்தாள். அவள் மறந்து விட்டாள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வாசிங்க. 55ஆம் பக்கம் 51, 52 வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். ஆமென். இப்போ யோசேப்பு வாழ்க்கை எவ்வளவு குளிர்தா இருந்துச்சு, எவ்வளவு வேதனை நிறைந்ததா இருந்துச்சு. ஆனா யோசேப்பு சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். வருத்தத்தையும், தகப்பன் வீடு, தன்னுடைய அண்ணன் தம்பி செய்த துரோகம் எல்லாவற்றையும் மறக்கும்படி செய்தார். அந்த கவலைகள் எல்லாம் மறந்துறார் இல்லையா? ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு வேதனைப்படுகிறாள். மாதங்கள் ஆக 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 அவளுக்கு வருத்தம். ஆனா ஒரு குழந்தையை பெற்றேன் என்று சொல்லி அதுக்கு அந்த வருத்தத்தை என்ன செய்வாள், அவள் மறந்து விடுவாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அது உண்மைதானே? ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு எவ்வளோ நாட்கள் ஆக ஆக இந்த தாய் படுகிற கஷ்டம் ரொம்ப கஷ்டங்கள், அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கவலையை அவள் நினைக்க மாட்டார். அதே போல இந்த சிறுமைப்பட்டிருந்த இந்த நாட்கள்ல பல கவலைகள்ல வேதனைகள்ல இந்த ஆண்டாவது தான் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா யோசேப்பு போல என் வருத்தம் யாவத்தையும் மறக்க பண்ணினார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார். சிறுமைப்பட்டிருந்த இடத்துல, எந்த இடத்துல நிறைய இடத்துல இதெல்லாம் போடுவாங்க, டயலாக் போடுவாங்க. இந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாய், அந்த இடத்துல நீ வெட்கப்படுத்தினார்களோ அந்த இடத்துல நீ உயர்த்தப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சிறுமைப்பட்ட இடத்துல வர என்ன செய்தாராம், என்னை பெருக பண்ணினார். இந்த வார்த்தையை சொல்ல தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். வருத்தம் யாவையும் மறக்க செய்வார். சிறுமைப்பட்டிருந்த இடத்துல பெருக செய்வார்.
இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டாக தேவன் அருள் செய்வாராக, மாற்றி தருவாராக, அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. 2026 ஆண்டு கடைசியில டிசம்பர் 31 ஆண்டவர் தாம் சொன்னபடியே தம்முடைய நிறைவேற்றினார். தம் வாயினால் சொன்னதை தம் கையினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. தைரியமா இருங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் செட்டையின் கீழே இருக்கிறீங்க. அதனால எந்த தீங்கும் அணுகாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உங்களை நோகடிக்க வேண்டும் என்று இருப்பார்கள்லாம் கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் என்று சொல்லப்படும். அதனால கவலையப்படாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களை அழிக்க வேண்டும் நினைப்பவர்கள் உங்கள் கால்களுக்கு கீழே சாம்பலாயிருப்பார்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அதனால தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. எதுக்கும் கலங்காமல் புலம்பாமல் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே நீங்கள் முயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்கள் மேல் நம்முடைய கிருபை அதிகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திட்டம் பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, இத்தனை பாடுகள் பட்டும் எல்லாம் வீணாய் போயிட்டே என்று சொல்லாதபடி ஆண்டவரே, பட்ட பாடுகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், உயர்வை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இவர்கள் சொல்ல போவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செட்டின் கீழே வந்திருக்க நிறைவான பலன் எனக்கு கிடைத்தது, நிறைவான ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவள் அறிக்கையிடத்தக்கதாய் அற்புதமாய் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், உடைய குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய படிப்பை ஆசீர்வதியும் கர்த்தா. எல்லா நன்மைகளால் நிரப்பும் கர்த்தா. பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்யும் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும். சுகவீனங்கள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தா, பெரிய காரியங்களை இவள் வாழ்க்கையில செய்யும். மகிழ்ச்சியால் நிறைந்து, சந்தோஷத்தால், சமாதானத்தில் நிறைந்து வாழ உதவி செய்யும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Happy New Year to all of you. God bless you all.